தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. திருப்பூர் பல்லடம் அருகே 3 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தற்போது 3 பேரின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரூபன். வணக்கம், விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேமலைக்கவுண்டம்பாளையம் என்ற கிராமத்தில் தெய்வசிகாமணி, அலமாத்தாள் ஆகிய தம்பதியினர் தங்களது தோட்டத்தில் உள்ள வீட்டில் வசித்துக் கொண்டு விவசாயம் செய்து வந்துள்ளனர். அவரது மகன் செந்தில்குமார் ஐடி நிறுவனத்தில் கோவையில் பணியாற்றி வரும் நிலையில் அவர் தனது மனைவி கவிதா மற்றும் தனது மகன் மற்றும் மகளுடன் கோவையில் வசித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவு மர்ம நபர்களால் தெய்வசிகாமணி தோட்டத்து சாலைக்கு வந்ததாகவும் தெய்வசிகாமணியை தோட்டத்தில் வைத்து வெட்டியதாகவும் அதை தடுத்து சென்ற அமலாத்தாள் மற்றும் அவரது மகன் செந்தில்குமார் ஆகியோரையும் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்துள்ளனர். இன்று காலை தெய்வசிகாமணியின் வீட்டிற்கு வந்த சவர தொழிலாளர் ஒருவர் 3 பேர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருப்பதை கண்டு அவினாசிபாளையம் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து வந்த நிலையில் தீவிர விசாரணை செய்யப்பட்டது. அதன் பின்னர் வெட்டப்பட்ட உடல்களை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு தனிப்படை அமைத்து பிரேத பரிசோதனை முடிவடைந்து இப்பொழுது உடலானது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் வீட்டில் இல்லத்திலிருந்து புறப்பட்ட அந்த உடல்கள் இப்பொழுது கல்லறையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. சாரா, விவரங்களுக்கு நன்றி ரூபன்.